மறுமணம் செய்து கொண்ட பிக் பாஸ் புகழ் மணிகண்டன் தனக்கு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய செய்தியை பகிர்ந்திருக்காரு. மணிகண்டனின் இந்த பதிவுக்கு பதிலளிக்கிறது போல அவரது முன்னாள் மனைவி சோஃபியாவும் பதில் கமெண்ட் தெரிவிக்க மணிகண்டனுக்கும் சோஃபியாவுக்கும் விவகாரத்தான தகவல் வெளிவந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 6 போட்டியாளரும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷின் சகோதரருமான மணிகண்டனும் சீரியல் நடிகையுமான சோஃபியாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. பிக் பாஸ் சீசன் 6 போது மணிகண்டனை பார்க்க அவரது மனைவியும் மகனும் வந்தபோது மகனை மணிகண்டன் ஆற தழுவி அணைத்த காட்சி காண்போரை நெகிழ வைத்தது நினைவிருக்கலாம். என்ன காரணமோ தெரியவில்லை, மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த இந்த தம்பதியினுடைய வாழ்க்கையில பிரச்சனை உருவாகி இருவரும் சில வருடங்களாக பிரிந்து வாழ தொடங்கினாங்க. பிரச்சனை சுமூகமாக தீர்த்து வைக்க நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் எவ்வளவோ முயன்று பார்த்ததாகவும் ஆனால் அந்த முயற்சி பலன் தரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. தற்போது இந்த நிலையில இரண்டாவது மனைவி மூலம் தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கக்கூடிய செய்தியை பகிர்ந்திருக்காரு மணிகண்டன். மணிகண்டனும் சோஃபியாவும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக பலரும் நினைத்திருந்த நிலையில தற்போது வெளிப்படையாகவே தனக்கு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய தகவலை மணிகண்டன் பகிர்ந்திருக்கிறது பலருக்கும் அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்கு. இது சம்பந்தமா மணிகண்டனுடைய நட்பு வட்டத்தில் சிலர்கிட்ட பேசினப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மணி இருந்த வரைக்கும் அவருக்கும் சோஃபியாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையுமே இல்லை. பிக் பாஸுக்கு பிறகுதான் ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு உருவாச்சு. மணி தனியாக ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டதாகவும் அதனால முக்கால்வாசி நாள் வீட்டிலேயே தங்குறதுலையும் தெரிய வந்துச்சு. மணிகண்டனின் சகோதரி ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த பிரச்சனையை சரி செய்ய எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் சரியாகல. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே விவகாரத்துக்கு விண்ணப்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருக்குமே மியூச்சுவலா கோர்ட்ல விவகாரத்து ஆனதா தெரிய வருது. அதன் பிறகு மணிகண்டன் சாய் அப்படிங்கிற தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கூட பழக தொடங்கினாரு. பிறகு கொஞ்ச நாள்ல அவங்களே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க மூலமா தான் இப்ப பெண் குழந்தை பிறந்ததையும் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மணிகண்டன் குழந்தை பிறந்த தகவலை அறிவித்ததை அடுத்து சோஃபியாவும் ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது, நான் இன்னும் வலிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எது எப்படியோ இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட ரசிகர்கள்.